ஆண்டாள் இன்னைக்கு தன்யமானாள். ஆண்டாளுடையதான அடியார்கள் இன்னைக்கு தன்யமானாள். அத்தியமே சபலம் ஜென்ம பவத் பாதாப்ஜ வந்தனாது அத்தியமே வம்சஜா சர்வே யாத்தாவஹா அனுகிரகாது திவம்னு ஒரு ஸ்லோகம் பெரியவாள்லாம் சொல்கிறது வழக்கம் உண்டு. உன்னுடையதான திருவடி சம்பந்தப்பட்டதுனால நாங்கள்லாம் இன்றைக்கி எங்களுடைய ஜென்ம சபலமாச்சு அப்படின்னு ஆண்டாள் பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சா. நம்மெல்லாம் ஆண்டாள் திருவடிதான சம்பந்தம் இருந்ததுனால நம்மளுடைய ஜென்மமும் சபலமாச்சுன்னு நம்ம ஆண்டாள் திருவடி வாரத்தில் பிரார்த்திக்கிறோம். முதல்ல என்ன பண்ண ஆண்டாள்? திருப்பாவை நோன்புன்னு ஒரு நோன்பு, அதை நோற்றாக்கா கண்ணனுடையதான சம்பந்தம் ஏற்படும், கண்ணனுக்கு பிரீத்தி பாத்திரமாக நம்ம ஆகலான்னு பெரியவாகிட்டேருந்து கத்துண்டா. என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியாக நோன்பு நோக்கக்கூடாதுமா. ஏகஸ்வாத்து நபஞ்சீதா அப்படின்ற மாதிரி ஒரு உயர்ந்த வஸ்துவை தானாக அனுபவிக்கக்கூடாது, பத்தவாளோட சேர்ந்து அதை அனுபவிக்கணும். இன்னொன்று, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு சொல்கிற மாதிரி நல்ல ஸ்தோத்திரியர்கள், நல்ல பகவத் பக்தி உள்ளவர்கள்லாம் கூட இருந்தாக்கா அந்த பக்திக்கே ஒரு தனி பெருமை உண்டுன்றதெல்லாம் பெரியவாகிட்ட கற்றுன்னு வந்தா. அதனால் அந்த பக்தியில் சிறந்தவர்களெல்லாம் எழுப்பி கூட்டுன்னு வந்தால் 15 பாசுரத்தினால. அப்புறம் விசேஷமாக பெருமாளை எழுப்ப ஆரம்பித்தா. பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி, முதல்ல பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ணால், அப்புறம் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி, அதுக்கு முன்ன தாயாருக்கு திருப்பள்ளி எழுச்சி, அந்த கண்ணனுடையதான அப்பா அம்மாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி, கண்ணனுடைய அண்ணாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி, இப்படிலாம் பண்ணிட்டு வந்த ஆண்டாள் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ணால் கண்ணன் எப்படி இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும், சீரிய சிங்காசனத்தில் இருந்துன்னு நீ இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான்ப்பா எங்களுக்கு பெருமை. நீ சாதாரணமான எங்கள் கூட வந்து உட்காரதில்ல பெருமை இல்லை, நீ சிம்மாசனத்தில் உட்காரணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆண்டாள் ஆசைப்பட்டா. எம்பெருமானும் சீரிய சிங்காசனத்தில் அஹோபில க்ஷேத்திரம்னு தான் என்று சும்மன் எழுந்தருளினார். அப்போ ஆண்டாள் விசேஷமாக அந்த நிசும்மனுக்கு பத்திரம் புஷ்பம் பழம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு சொல்கிற மாதிரி புஷ்பங்கள் நல்ல திருத்துழாய், சாமந்தி, ரோஜா, மல்லி, இன்னும் விசேஷமான செண்பக புஷ்பம், இப்போ ஏற்பட்டதான புஷ்பங்கள்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றதான க்ஷேத்திரத்துலேருந்து நிறைய கூடையாக எடுத்துட்டு அஹோபில க்ஷேத்திரத்துக்கு போய் அந்த நிசும்மனுக்கு அர்ச்சனை பண்ண போகிறான். அந்த நிசும்மன் என்னென்ன காரியங்கள் நமக்காக பண்ணியிருக்கார், பிரகல்லாதனை மட்டும் ரட்சிச்சாரா,